ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு குழந்தைங்களுக்கு டெய்லியும் முட்டை உணவில் சேர்த்துக்கணும். அது எதுக்காக சேர்த்துக்கணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாவே, ஒரு வயசு ஆயிருச்சுனாவே அந்த குழந்தைக்கு சாப்பாட்டில் முட்டை நாம் சேர்த்துக்கணும். அது எப்படின்னா, ஒரு வயசுலேருந்து 2 வயசுள்ள குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 3 முட்டை கண்டிப்பாக சாப்பாட்டில் சேர்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நாம் குழந்தைக்கு முட்டை கொடுக்குறோம்னா, நாம் முட்டை குழந்தைக்கு கொடுக்குறப்ப அதை முட்டையை இப்போ எடுத்துகிட்டு அப்படியே நல்லா கையில் கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து கையில் மசித்து குழந்தை வாயில் வச்சு விடணும். ஒரு வாரத்துக்கு. அந்த மாதிரி வாரத்துக்கு 3 நாள் நான் சொன்ன மாதிரி முட்டையை நல்லா மசித்து குழந்தைக்கு கொடுத்து பழக்கணும். அதாவது எந்த வயசு குழந்த? ஃபஸ்ட்டு 1 வயசுலேருந்து 2 வயசுள்ள குழந்தைங்களுக்கு நாம் முட்டை முதல்ல கொடுக்குறோம்னா, முட்டையை கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து அதை மசித்து குழந்தைக்கு கொடுத்து பழக்கணும். அது எதுக்கு நான் மசித்து கொடுக்கணுன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு குழந்தைக்கு முட்டையை நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும்? சரியாக மென்று சாப்பிடாது. அப்போ என்ன பண்ணும்? இந்த பக்கமும் தள்ளிட்டு டபக்குன்னு முழுங்கிடுவாங்க. சரிங்களா? சரியான முறையில் குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட தெரியாது. அதே மாதிரி முட்டையும் அதே மாதிரி தான். அதாவது நாம் குட்டி குட்டி பீஸாக கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு சரியான முறையில் மென்று சாப்பிட தெரியாது. டபக்குன்னு இந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு அசை போட்டுட்டு டபக்குன்னு முழுங்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணும்? அது குழந்தைக்கு வயிற்றில் போயிட்டு செரிமானம் ஆகாமல் உடனே என்ன பண்ணும்? முட்டை சாப்பிட்ட அடுத்த செகண்டே என்ன பண்ணும்? வாந்தி எடுத்துரும். இல்லைன்னா அதுக்கு வயிற்றால் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நாம் முதல்ல குழந்தைக்கு முட்டை கொடுக்குறோம்னா, நான் சொன்ன மாதிரி முட்டையை ஒரு சின்ன பீஸாக எடுத்துகிட்டு கையில் நல்லா அப்படி மசிச்சு விட்டு ஒரு வாரத்துக்கு கொடுத்து பழக்கணும். அப்போ அது குழந்தைக்கு முட்டை சேர்ந்துக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் நம்ம சாப்பிட்ற மாதிரிக்கு எடுத்து பீஸாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு மென்று சாப்பிட தெரியாது. அப்புறம் வயிற்றால் வாந்தி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுவும் முட்டை நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு பிராய்லர் கோழி முட்டை தான் அதிகம் கொடுப்பாங்க. அது மாதிரி பிராய்லர் கோழியில் பிராய்லர் கோழி முட்டையில் சத்தெல்லாம் இருக்காது. அந்தளவுக்கு சத்து இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா அது கொடுங்க. அதுதான் ரொம்ப சத்து. சரிங்களா? பிராய்லர் கோழி முட்டையை விட நாட்டுக்கோழியில் முட்டைக்கு தான் சத்து அதிகம். சரிங்களா? ஃபஸ்ட்டு முட்டை கொடுக்குறவங்க இப்படி தான் கொடுக்கணும். நாட்டுக்கோழி முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிச்சின்னா இப்போ வெளியில் கிடைக்கும், விலைக்கு விற்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி நாட்டுக்கோழி முட்டையை நான் சொன்ன மாதிரி தான் முட்டையை மசித்து குழந்தைங்களுக்கு கொடுக்க பழகுங்க. அடுத்து இந்த முட்டை எதுக்கு கொடுக்குறோம்னா, குழந்தைக்கு உடம்புல நல்ல தசைப்பிடிப்பு இருக்கிறதுக்கும் குழந்தை சீக்கிரமாக வளர்கிறதுக்கு இந்த முட்டை பயன்படுது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் முட்டை எதுக்கு சேர்க்குறோம்னா, ஒரு குழந்தை அந்தந்த வயசில் என்ன வளர்ச்சி இருக்கணுமோ அந்த வளர்ச்சியை தூண்டக்கூடிய சக்தி முட்டையில் தான் இருக்குது. அதுக்கு தான் வாரம் இப்போ பெரிய ஸ்கூல்லலாம் பாருங்கள், ஒரு வாரம் ஃபுல்லாகவே முட்டை போடுவாங்க. அது எதுக்காக போடுறாங்க? குழந்தைங்க அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல நல்ல வளர்ச்சியாக
இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வாரம் ஃபுல்லாகவே முட்டை போடுறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்துட்டு சின்ன குழந்தைங்க, அதாவது 1 வயசுலேருந்து 2 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 3 நாள் மட்டும் நான் சொன்ன மாதிரி முட்டை வந்து பருக்குங்க. அதுக்கப்புறம் 2 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் வந்துட்டு வாரம் ஃபுல்லாகவே முட்டை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என் குழந்தை என்ன பண்ணுறான், அந்த மஞ்சக்கரு சாப்பிட மாட்டேங்கிறான், அந்த வெள்ளைக்கரு தான் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரோட தப்பு? உங்கள் தப்பு, பெற்றவங்களோட தப்பு. நீங்கள் முட்டை வந்து குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே பழக்கிறப்பயே மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுத்து பழக்கணும். அப்போ தான் குழந்தைங்க வந்து முட்டை வந்து முழுசாக மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ தாய்மார்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த வெள்ளைக்கருவை மட்டும் கொடுத்துட்டு மஞ்சக்கருவை வந்து ஒதுக்கிடுறாங்க. மஞ்சக்கருவுலேயும் சத்து இருக்குது, வெள்ளைக்கருவுலேயும் சத்து இருக்குது. அப்படி இருக்கிறப்ப 2ஐயும் கொடுக்கணும். சரிங்களா? ஆரம்பத்துலேருந்தையே அந்த குழந்தைக்கு வந்து மஞ்சக்கரு வெள்ளைக்கரு 2ஐயும் சேர்த்து கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து ஒரு முட்டையை ஒழுங்காக சாப்பிடும். அதை விட்டுட்டு நீங்கள் சின்ன பிள்ளையிலேயே வந்துட்டு வெள்ளைக்கருவாக கொடுத்தீங்கன்னா பெரிய பிள்ளை ஆனாலும் மஞ்சக்கருவை ஒதுக்கி வச்சுட்டு அந்த வெள்ளைக்கருவை மட்டும்தான் சாப்பிடும். அந்த மாதிரி கொடுத்து பழக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த வெள்ளைக்கருவில் தான் சத்து இருக்குது, மஞ்சக்கருவில் சத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருங்க சொன்னா? மஞ்சக்கருவில் சத்து இல்லைன்னு யார் சொன்னா? 2த்துலேயும் சத்து இருக்குது. சரிங்களா? வெள்ளைக்கருவை விட மஞ்சக்கருவில் தான் சத்து அதிகம். சரிங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கோழி வந்து ஒரு முட்டை போட்டு ஒரு குஞ்சு பொரிக்குதுன்னா அது அந்த மஞ்சக்கருவிலேருந்து இல்லை, அந்த வெள்ளைக்கருவிலேருந்து இல்லை, அந்த உள்ளார இருக்க அந்த மஞ்சக்கருவிலேருந்து தான் அந்த குஞ்சு வளர்ந்து உருவாகிறது. இதை முதல்ல தாய்மார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முட்டை கொடுக்குறப்ப மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க. சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறப்ப என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். என்னோடய வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்னோடய வீடியோவுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.